ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் சில டிப்ஸ். வாங்க, ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது எப்படிலாம் பணத்தை சேமிக்கலாம், தரமான பொருட்களை வாங்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்கும் முன்பே ஒப்பீடு செய்யுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா எக்ஸட்ரா. கூப்பன் கோட், கேஷ்பேக் ஆஃபர், ஃப்ரீ டெலிவரி போன்ற சலுகைகளை பயன்படுத்துங்கள். ஃபேக் வெப்சைட்டுகளை தவிருங்கள். ஃபேஸ்புக்கில் இருக்கும் லிங்கை பயன்படுத்தாமல் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஆப்பில் பயன்படுத்துங்கள். ப்ராடக்ட் ரிவ்யூ மற்றும் ரேட்டிங்கை பார்க்கவும். பிக் பில்லியன் டே, தீபாவளி சேல் போன்ற தள்ளுபடி நாட்களில் பொருட்களை குறைவாக வாங்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி பயன்படுத்துவது சிறந்தது. போலியில் இருந்து ஏமாறாமல் இருக்கலாம். ரிட்டர்ன் பாலிசி மற்றும் வாரண்டி கண்டிஷனை கவனிக்கவும். இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், இன்னொரு வெப்சைட்டில் இன்னொரு ப்ரைஸ் இருக்கும். அப்போ அமேசானில் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, மிந்த்ராவில் என்ன ப்ரைஸ் இருக்குது, பேடிஎம்மில் என்ன ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து ஒப்பிட்டு வாங்கினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் போது கூப்பன் கோடு இருக்கா, கேஷ்பேக் இருக்குது. இப்போ ஏடிஎம், எஸ்பிஐ ஏடிஎம் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு 15% 20% கேஷ்பேக் இருக்கா, இல்லை கூப்பன் கோடு அப்ளை பண்ணால் விலை குறையுமா, மெயினாக ஃப்ரீ டெலிவரி தராங்களா, இல்லை டெலிவரிக்கு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். அது மாதிரி வெப்சைடு நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் கூகுள் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு பொருள் தேவைன்னு நம்ம இப்போ எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வாட்ச் வாங்கணும்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம வாய்ஸை நம்ம ஃபோனோட மைக் ரெகனைஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்கிட்ட சொல்லி நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது வாட்சுக்கான விளம்பரம் வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் இப்போ வாட்சுன்னு பார்க்கும்போது ஃபேக் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நானே ஏமாந்துருக்கேன். டிமார்ட்டில் தீபாவளி டைமில் 10 கிலோ நல்லெண்ணெய் 1000 ரூபானா 2000 இருக்கும்போது 300 ரூபாய்க்கு தரோம்னு இருந்தாங்க. சரி, நானும் கூட வேலை பார்க்குறது வர 300 அப்ளை அந்த லிங்கை கிளிக் பண்ணி 300 கொடுத்தா அப்புறம் தான் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் வெப்சைட்டை தவிர்த்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேருந்து ஒரு பொருளை தயவு செய்து பண்ணிங்கன்னா ஏமாறாமல் தடுக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ ரேட்டிங் பார்த்து வாங்கணும். அது ஒரிஜினல் ரேட்டிங்காக ரிவ்யூவாங்கிறத பார்த்து இப்போ உள்ள ரிவ்யூவில் தான் ஃபோட்டோ வீடியோஸ் போடுறாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பிக் பில்லியன் டே, தீபாவளி சேலு, இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26லாம் கொஞ்சம் சேலுன்னு போடுவாங்க. அப்போ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பயன்படுத்துனீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஃபேக் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணால் அதோட போச்சு. இதே கேஷ் ஆன் டெலிவரினா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போ போலிக்கு மேக்ஸிமம் வீட்டுக்கு வராது. அது மூலமாகவும் நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணலாம். அது மாதிரி கண்டிப்பாக ரிட்டர்ன் பாலிசி, வாரண்டி கண்டிஷனாக பார்க்கணும். இப்போ நீங்கள் கடையில் போய் நேரில் வாங்கினீங்கன்னா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, தொட்டு பார்க்கலாம், அண்ணன் பேரம் பேசி வாங்கலாம். ஆனால் ஆன்லைனில் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ டீட்டெயிலாக இது 7 நாள் ரிட்டர்ன் பாலிசியா, 30 நாள் ரிட்டர்ன் பாலிசியா, அமௌண்ட்டு திரும்ப கேஷ் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, வாரண்டி இருக்கா, அந்த வாரண்டி சர்வீஸ் சென்டரில் ஏற்றுக்குவாங்களா போல் எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லாபமே. இதான் ஆன்லைன் ஷாப்பிங் சில டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.